கட்சி உறுப்பினர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த நாமல். போதையின் உச்சம், மனைவியை கொலை செய்துவிட்டு பொய் சொன்ன கணவர் கைது. கிரிக்கெட் அணியின் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்களை கடுமையாக சாடிய அமைச்சர். அம்பாறையில் இரு பாடசாலை மாணவிகள் மாயம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பான தீர்மானம் ஜூலை நடுப்பகுதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுகிறாரா? அப்படியானால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் எந்த வகையான நிபந்தனைகளுடன் இணைவார் என்பதன் அடிப்படையில் தனது கட்சியிலிருந்து வேட்பாளரை நியமிக்கப்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் உத்தியோகபூர்வ கருத்து ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமனவினால் மட்டுமே வெளியிடப்படும் என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியின் உள்ளமைப்பாளர்களுக்கு தெரிவித்துள்ளார். கட்சியின் உத்தியோகபூர்வ கருத்து அறிவிக்கப்படும் வரை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தனிப்பட்ட கருத்துக்களை வெளியிட வேண்டாம் எனவும் அவரால் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பிரசன்ன ரணதுங்க உள்ளிட்டோர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவளிக்க வேண்டும் என ஏற்கனவே பகிரங்கமாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது மனைவி மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதாக பொய் முறைப்பாடு செய்து போலீசாரை தவறாக வழிநடத்த முயன்ற உயிரிழந்த பெண்ணின் கணவர் உட்பட இருவர் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பின் புறநகர் பகுதியான தலங்கம உத்தியான மாவட்டத்தில் தற்காலிகமாக வசித்து வந்த தாருகா நதிகுமாரி என்ற 31 வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கணவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருந்தமையினால் இருவருக்கும் இடையில் தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கணவரின் நண்பர் ஒருவரும் போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டு வந்ததாலும் அவர் வீட்டுக்கு அடிக்கடி சென்று வருவதாலும் வாக்குவாதம் வலுத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த 6ஆம் திகதி மனைவி தனது நண்பருடன் வீட்டுக்கு வந்தபோது கணவருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதோடு கணவரின் நண்பரும் இதில் ஈடுபட்டு பெண்ணுடன் சண்டையிட்டுள்ளார். பின்னர் வீட்டில் இருந்த கூரிய ஆயுதத்தை எடுத்து பெண்ணின் தலை, கழுத்து மற்றும் பல இடங்களில் தாக்கி பலத்த காயம் ஏற்படுத்திவிட்டு பெண்ணின் கணவர் வீட்டின் கதவுகளை பூட்டிவிட்டு ஹீரக்கொட பகுதிக்கு தப்பி சென்றுள்ளார். பெண் கொல்லப்பட்டதை கண்டு பயந்து போன இருவரும் குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய கட்டளை தளபதி பிரதீப் போலீஸ் பரிசோதகர் லசிதாவை சந்தித்து பொய்யான முறைப்பாடு செய்துள்ளனர். பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீஸ் அதிகாரிகள் குழு கணவன் மற்றும் அவரது நண்பரிடம் விசாரணை நடத்திய பின்னர் அவர்கள் அளித்த முரண்பாடான வாக்குமூலங்களால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் அணியின் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் கிரிக்கெட் வீரர்களை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ கடுமையாக சாடியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு ஒன்றில் அவர் இவ்வாறு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். தற்பொழுது தொலைக்காட்சியில் தோன்றி இலங்கை அணியை விமர்சனம் செய்யும் முன்னாள் வீரர்கள் திறமையற்றவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் பொறுப்புகளை வழங்கிய போது அதனை ஏற்றுக்கொள்ளாது ஒளிந்து ஓடியவர்கள் இன்று தொலைக்காட்சியில் தோன்றி பண்டிதர்கள் போல் பேசுவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கையை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர்களான மார்வன் அத்தபத்து மற்றும் திலகரத்ன தில்சான் ஆகியோரை இவ்வாறு மறைமுகமாக விமர்சித்துள்ளார். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் இரு பாடசாலை மாணவிகள் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் நிந்தவூர் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் 14 மற்றும் 16 வயது மதிக்கத்தக்க இரு மாணவிகளே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரு மாணவிகள் காணாமல் போனமை தொடர்பில் கடந்த 10ஆம் திகதி முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிந்தவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி AM நஜீப் வழிநடத்தலில் போலீஸ் குழு ஒன்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபைகள் அப்படியே இயங்க வேண்டும் என்பதை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்கிறது என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதை மேலும் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது குறித்து ஆலோசிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். முன்னோக்கி நகர்த்துவதற்காக நாங்கள் ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும். குறிப்பாக அரசியல் அமைப்பு மாற்றம் தேவை. மாகாண சபைகள் என்பது அதிகார பகிர்வு. எனவே ஏற்கனவே செயல்படும் மாகாண சபைகளுக்கு எமது உடன்பாட்டை தெரிவித்தோம். அது மாத்திரமன்றி மாகாண சபைகள் தற்போதைய நிலைமைக்கு தீர்வு காணவில்லை என்பதையும் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே அதையும் தாண்டி செல்ல வேண்டும். அரசியல் அமைப்பு, சட்ட மற்றும் நடைமுறை துறைகளில் மாற்றங்களின் மூலம் தேசிய ஒற்றுமையை நிலைநாட்ட முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் இலவச கற்கைநெறிகளை கண்டறிவதற்கும் இலகுவான கல்வி மற்றும் தொழில்சார் இலக்குகளை டிஜிட்டல் முறைகள் மூலம் அடைவதற்கும் இலகுவான வகையில் டிஜிட்டல் கல்வித்தளம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்க publiclearn.lk எனும் டிஜிட்டல் கல்வித்தளத்தை ஜூலை 13ஆம் திகதி அதிபர் செயலகத்தில் ஆரம்பித்து வைக்க உள்ளார். பப்ளிக் லேர்ன் என்பது உலகின் சில முன்னணி பல்கலைக்கழகங்களில் இலவச படிப்புகளுக்கு பயனர்களுக்கு வழிகாட்டுகின்றதும் ஒரே இடத்தில் இருந்து பல சேவைகளை வழங்குவதும் ஆகும்.
டிஜிட்டல் கல்வித்தளமானது ரீஜன் குளோபல் மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த தளமானது எந்தவொரு பாடத்திலும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்களை கற்பதற்கு தூண்டாமல் விட்டாலும் வெளிப்புற கல்வி முறைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் கற்றலை ஜனநாயகமாக்குகின்றது.